Hi everyone, welcome to my channel Easy to Achieve. In this channel, you can see detailed analysis of different English literature topics. It will be very useful for PG TRB, Polytechnic TRB, SETNET candidates and PG and UG students. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் தந்திருக்கேன். இதை தாண்டி வேறு ஒரு கேள்வி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். வெற்றி நிச்சயம். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இந்த முயற்சிக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேண்டும். In my previous video, I have given the detailed description of life and works of Robert Frost. Today, in this video, we will see Robert Frost's famous poem, Birches. The original title of this poem, Swinging on Birches. So, it was published in Atlantic Monthly Magazine in the year 1915, together with another two poems, The Road Not Taken and The Sound of Trees. And it is taken from the collection name Mountain Interval. This is the third best collection of Robert Frost. It was published in the year 1916. Total number of lines 59 lines, and it is written in a blank verse, and it is a dramatic monologue, and he was inspired by Lucy Larcom poem Swinging on a Birch Tree. அவங்களுடைய இந்த போயமால தான் இன்ஸ்பிரேஷன் அவருக்கு கிடச்சி இந்த ஒரு ஒர்க் அவருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. எந்த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கிங் ஆன் எ பர்ச் ட்ரீ, அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பை லூசி லார்கம், அமெரிக்கன் போயட்டஸ். திஸ் போயம் it dealt with fact and imagination, that is truth and imagination. Here the two things he wants to mention here. One, the poet desired to withdraw from the world, that is he wants to escape from the world. The world, it consists of so many problems, so he wants to escape from the world. Another thing, the same poet mentioned about his love with this earth, his love of the earth. That he symbolized by the boys game of swinging birches. ஒன்று இந்த வேர்ல்டை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாரு, இன்னொன்று அவருக்கு இந்த எர்த் மேலே இருக்கக்கூடிய லவ்வையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ தட் திங் இங்கே அதை எதோட கம்பேர் பண்ண போகிறான்னா த பாய்ஸ் கேம் ஆஃப் ஸ்விங்கிங் பர்ச்சஸ். த பாய்ஸ் தே யூஸ் டு பிளே எ கேம். இதில் இந்த பர்ச் அப்படின்ற அந்த ட்ரீயில் ஸ்விங் பண்ணுவாங்களாம், ஊஞ்சல் விளையாடுவாங்களாம். இட்ஸ் லைக் ஒரு கேம் ஃபார் தெம். அதோட இதை கம்பேர் பண்ணுறாரு. எப்படி கம்பேர் பண்ணுறாருன்றதை பார்ப்போம். இன் வில்லேஜஸ் சில்ட்ரன் ஸ்விங் பர்ச்சஸ் ஜஸ்ட் அஸ் டவுன் பாய்ஸ் பிளேஸ் பேஸ்பால். டவுனில் த பாய்ஸ்னோ தே யூஸ் டு பிளே பேஸ்பால், அண்ட் வில்லேஜஸில் அவங்களுக்கு தே டோன்ட் நோ ஹவு டு பிளே த பேஸ்பால். ஈவன் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன மாதிரியான விளையாட்டு விளையாடுவாங்கன்னா இந்த ஸ்விங்கிங் பர்ச்சஸ் தான். அந்த பர்ச்சஸ் அந்த ட்ரீயை பிடிச்சிட்டு விளையாடுறது தான். ஸோ இட் ஷோஸ் வாட்னா அந்த ஸ்விங் பர்ச்சஸ் அப்படின்றது, அந்த ஸ்விங்கிங் பர்ச்சஸ் அப்படின்றது சைல்ட் லைக் இன்னசென்ஸை இங்கே காட்டுது. இன்னொன்று எஸ்கேப் ஃப்ரம் த கோல்ட் ரேஷனாலிட்டி ஆஃப் த எர்த் ஃபார் எ ஷார்ட் டைம், நாட் அ பெர்மனண்ட். It's a short time only. So he wants to escape from this world because he thought that the world is full of, the world consisted of problems and sufferings, pain. So time being he wants to escape from this world. அப்போதைக்கு ஒரு டைம் பீயிங்க்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த இடத்த விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரே கண்டி பெர்மனெண்ட்டாக அவர் போகணும்னு நினைக்கல. இந்த பர்ச்சஸ் அப்படின்ற இந்த ட்ரீ வந்து நியூ இங்கிலாண்டில் ஃபார்ம்ஸில் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ட்ரீஸ் தான் இந்த பர்ச்சஸ். Now the short summary of this poem, Birches. When the speaker sees bent birch trees, he likes to think that they are bent because boys have been singing them. Once upon a time, the speaker he sees that the bent birch trees, அந்த பார்க்குறார், அந்த birch trees எல்லாமே வந்து பெண்ட் ஆகிருக்கான். he thought என்ன நினச்சிருக்கிறாருனா the boys have been swinging, அந்த பாய்ஸ் எல்லாருமே அதில் விளையாடி அதன் அவங்களுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த பர்ச் ட்ரீ வந்து பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன நினைக்கிறாருனா he knows that they are in fact bent by ice storms. later he realized இது பாய்ஸ் விளையாடினதால் வந்த பெண்ட் கிடையாது, பிகாஸ் ஆஃப் த ஐஸ் ஸ்ட்ராம்ஸ். இந்த ரெய்னி சீசனில் ப்ளஸ் வின்டர் சீசனில் இந்த ஐஸ் எல்லாமே அது மேலே போய் விழுந்து அதனுடைய வெயிட் தாங்காமல் தான் அந்த பர்ச் ட்ரீ என்ன ஆகியிருக்குன்னா பெண்ட் ஆகிருக்கும்.
அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. எட் ஹீ ப்ரிஃபர்ஸ் his விஷன் ஆஃப் எ பாய் கிளைம்பிங் எ ட்ரீ கேர்ஃபுல்லி அண்ட் தென் ஸ்விங்கிங் அட் த ட்ரீஸ் crest to the ground. So the next, in his vision he has explained the boys, they know how to climb the tree and as well as how to back to the கிரவுண்டு. அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஏறணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதே டைமில் எவ்வளோ சேஃபாக கிரவுண்டுக்கு வந்து சேரணுன்ற ஒரு அந்த டாக்டிஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அண்ட் ஹி யூஸ் டு டூ திஸ் இம்செல்ஃப் அண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் கோயிங் பேக் டு தோஸ் டேஸ் அண்ட் ஹி லைக்ஸ் பேர்ட்ஸ் ஸ்விங்கிங் டு கெட்டிங் அவே ஃப்ரம் த எர்த் அவைல் அண்ட் தென் கம்மிங் பேக். அந்த பாய்ஸை பற்றி அவர் அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கும்போது he thinks about his childhood memories and the nostalgia, அந்த childhood sweet memories இங்கே அவர் சொல்கிறாரு. அவருடைய ட்ரீமில் மறுபடியும் இந்த வேர்ல்டுடைய இந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் நேரம் எஸ்கேப் ஆகணும்னா இந்த பேர்ட்ஸ் ட்ரீ மூலமாக அவர் கொஞ்சம் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் போய் எஸ்கேப் ஆகி என்ஜாய் பண்ணிவிட்டு அகெயின் he wants to back to this world, மறுபடியும் வரணும்னு தான் நினைக்கிறார். he wants to escape from this world அப்படின்றது டெத்து கிடையாது. இங்கே மறுபடியும் கொஞ்ச நேரம் டைம் பீயிங் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த இடத்த விட்டு போகணும். மறுபடியும் அகெயின் he wants to back to this world, மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வரணும்னு ஃபீல் பண்ணுறாரு. this is the short summary of this poem. Now poem lines. When I see birches bend to left and right and across the lines of straighter darker trees, I like to think some boy's been swinging them, but swinging doesn't bend them down to stay as ice storms too. So once upon a time a speaker he sees the birch tree, அது எப்படியா இருக்குது, it is bent into left and right. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே என்னன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து சாஞ்சி இருக்குதான். அவர் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாருனா பாய்ஸ் எல்லாரும் விளையாடி தான் அந்த பெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாரு. பட் லேட்டர்னோ he comes to the rationality, அது திங்க் பண்ண ஆகும்போது அவர் என்ன நினைக்கிறாருனா பாய்ஸுடைய விளையாட்டினால அது பெண்ட் ஆகலை, ஐஸ் ஸ்ட்ராம்ஸால் தான் அது வந்து பெண்ட் ஆகிருக்கு. ஆஃபன் யூ மஸ்ட் ஹாவ் சீன் தெம் லோடட் வித் ஐஸ் எ சன்னி வின்டர் மார்னிங் ஆஃப்டர் எ ரெயின். ஸோ ஆஃப்டர் எ ரெயின் சன்னி வின்டர் மார்னிங்கில் அந்த ஐஸ் ஸ்ட்ராம்ஸால் அந்த ஐஸ் எல்லாமே அந்த பர்ச்சஸ் ட்ரீ மேலே பட்டதால் அந்த வெயிட்டால் தான் அந்த பர்ச்னு இட் ஹஸ் பிகம் பெண்ட். And they click upon themselves as the breeze rises and turn many-colored as the stir cracks and crashes their enamel. Soon the sun's warmth makes them shed crystal shell. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அது மேலே ஒரு ப்ரீஸு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சன்னோட வார்ம் படும்போது தட் சன் லைட்னோ இட் பெனட்ரேட் டு த ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் இட் ஹஸ் சேஞ்ச் இன் டு மெனி கலர்ஸ். அப்படின்றது இங்கே இந்த ரெயின்போ கலர்ஸோடு அவர் சொல்கிறாரு. அந்த சன்லைட் அது உள்ளே படும்போது அது கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் and as pieces, small pieces, it has shattered into that the small pieces. சின்ன க்யூப்ஸாக இருந்தது எல்லாமே இப்போ வந்து ஸ்மால் பீசஸாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்குமா. நெக்ஸ்ட்டு shattering and avalanching on the snow crust and such heaps of broken glass to sweep away. So it is into the small pieces and you are think the inner doom of heaven had fallen. So ஃபுல்லாக அந்த பெரிய க்யூப்ஸாக இருக்கிறது எல்லாமே சன்லைட்டுடைய அந்த ஹீட் பட்டதுக்கப்புறமா இட் ஹஸ் broken into that small pieces. The whole place surrounded with the snows, அந்த white snows. It is look like எதை மாதிரி இருக்குன்னா the inner doom of heaven had fallen. அப்படியே doom of heaven, celestial sphereன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாலன் அந்த தட் இஸ் அந்த டூம் ஆஃப் ஹெவனே இங்கே எர்த்துக்கு வந்த மாதிரி விழுந்துட்டு இங்கே எர்த்தில் வந்து விழுந்த மாதிரி இருக்கான். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் லைன் அண்ட் அஸ் வெல் அஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். யூ ஆர் திங்க் த இன்னர் டூம் ஆஃப் ஹெவன் அட் ஃபாலன், த ஹோல் பிளேஸ் சரௌண்டட் வித் த ஸ்னோ. ஸோ இட் இஸ் கம்பேர்ட் வித் த இன்னர் டூம் ஆஃப் ஹெவன் அட் ஃபாலன் அண்ட் தே ஆர் dragged to the withered bracken by the load and they seem not to break, and though once they are bowed and so low for long they never right themselves. So here அந்த ஹெவி வெயிட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் பட் அது வந்து அந்த வெயிட்டை வந்து தாங்கிக்குது பட் இட் நாட் டு பிரேக், அது வந்து பிரேக் ஆகலை. அது எவ்வளோ தான் பெண்ட் ஆனாலும் அது பிரேக் ஆகலை. ஸோ ஹியர் அகெயின் ஒன் கம்பேரிசன் என்னன்னா லைஃப் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ மெனி பேர்டன்ஸ். அங்கே எப்படி அந்த ட்ரீக்கு ஃபுல்லாக அந்த ஐஸ் மேலப்பட்டு அதுக்கு ஒரு வெயிட் இருந்தாலும் இட் நாட் டு பிரேக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. லைக் தட் நம்மளுடைய லைஃப்லேயும் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ வி ஹவ் டு ஃபேஸ் அது நம்ம இது ஒரு கம்பேரிசனாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் யூ மே see
their trunks and arching in the woods and years afterwards and trailing their leaves on the ground. ஸோ அப்படி பென்ட்டான அந்த லீவ்ஸ் அதனோட ட்ரங்க்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் அந்த லீவ்ஸ் இட் இஸ் சரௌண்டட் இன் டு தட் அந்த கிரவுண்டில் கீழே விழுந்திருக்கு. ஸோ இட் இஸ் கம்பேர்ட் வித் த லைக் கேர்ள்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் தட் throw their hair before them over their heads to dry in the sun. The girls they used to dry their hair under the sun. ஹேரை வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் கீழே நின்றுட்டு அந்த ஹேரை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய ஹேரை என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ட் பண்ணி அந்த ஹேரை வந்து தன்னுடைய ஹேண்டு நீஸ்லலாம் படுற அளவுக்கு பெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹேரை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹியர் ஹீ இஸ் கம்பேர்ட் வித் த ஹேர் தட் இஸ் கேர்ள்ஸ் ஹேர் அவங்க வந்து பெண்ட் பண்ணி எப்படி அந்த சன்னுக்கு கீழே நின்றுட்டு ட்ரை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே அந்த பர்ச்சஸ் வந்து பெண்ட் ஆகிருக்கு. அந்த பர்ச்சஸோடைய இந்த ட்ரீ வந்து பெண்ட் ஆகிருக்குன்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் இங்கே கொடுத்துருக்குறாரு. Next, but I was going to say when the truth broke in with all our matter of fact about the ice storm, I should prefer to have some boy bend them as he went out in to fetch the cows. Next, ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் விளையாடி தான் அந்த ட்ரீஸ் வந்து பெண்ட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணார். அண்ட் லேட்டர் வந்து ஹீ ரியலைஸ்ட் அந்த ட்ரூத் என்ன அப்படின்னு பண்ணால் பிகாஸ் ஆஃப் த ஐஸ் ஸ்ட்ராம் ஒன்லி அந்த ட்ரீஸ் இட் வில் பிகம் பெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அகெயின் ஹியர் ஒன் கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுஸ் இந்த ஃபெச் த கவுஸ்ன்றது இங்கே அந்த வில்லேஜ் பாய்ஸ்னும் அந்த கேட்டல்ஸ்லாம் வச்சுட்டு அங்கே வந்து அந்த வில்லேஜில் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கேம்ஸ் லைக் டவுன் பாய்ஸ்க்கு தெரியக்கூடிய இந்த பேஸ்பால் கேம்ஸ்லாம் தெரியாது. அவங்களுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ தே யூஸ் டு ப்ளே ஒன்லி வித் தட் பர்ச். அதான் இங்கே அகெயின் ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸோடைய அந்த ஹேரோட கம்பேர் பண்ணார். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுஸ் வந்து தட் இஸ் அந்த கேட்டல்ஸில் தான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷெப்பர்ட்ஸ் இருக்காங்களே எங்கே அந்த சின்ன பசங்க பாய்ஸை மென்ஷன் பண்ணுறாரு. அந்த பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு ப்ளே வித் தட் இந்த பர்ச் ட்ரீ மட்டும்தான் அந்த ஸ்விங் பர்ச்சஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூன் whose only play was what he found himself summer or winter and could play alone. சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலும் they used to play அதுவும் என்ன அப்படின்னு alone because they don't have any friends. One by one and he subdued his father's tree by riding them down over and over again until he took the stiffness out of them. அந்த அவங்க வீட்டில் இருக்க தட் இஸ் அவங்க ஃபாதர் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ட்ரீஸ்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வில்லேஜ் பாய்ஸ்னோ தே யூஸ் டு ப்ளே வித் தட் அன்டில் அதனுடைய அந்த ஸ்டிஃப்னஸ் டோட்டலாக போகிற வரைக்குமே தே யூஸ் டு ப்ளே வித் தட் ஒன்லி த ட்ரீ. ஏன்னா வேறு எந்த ஒரு விளையாட்டும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்ச்சஸ் மட்டுமே தான் விளையாடுவாங்க. அதனுடைய ஸ்டிஃப்னஸே டோட்டலாக போகிற அளவுக்கு அவங்க வந்து விளையாடுவாங்களாம். அவங்களுக்கு வேறு விளையாட்டு தெரியாது. அண்ட் நாட் ஒன் பட் ஹங் limp and not one was left for him to conquer, and he learned all there was to learn about not launching out too soon and so not carrying the tree away and clear to the ground. So here what he wants to mention அந்த மாதிரி விளையாடும் போது they enjoy as well as they thought அவங்களுடைய தாட் என்ன இருக்குன்னா they conquered something else. எதையோ பெருசாக ஜெயிச்சிட்ட மாதிரியும் நேச்சரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. பட் as a children as a boys they thought like that. ஏதோ பெருசாக அவங்க லைஃப்பில் வந்து பெரிய விஷயத்தை வந்து சாதிச்சிட்ட மாதிரி they used to feel. மேலே போகிறதும் மறுபடியும் அந்த கிரவுண்டுக்கு சேஃபாக நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னும் போது எதையோ நாங்கள் பெருசாக வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குமா. அண்ட் he always kept his poise to the top branches and climbing carefully when with the same pains used to fill a cup up to the brim and even above the brim. Then he flung outward feet first with a swish and kicking his way down through the air to the ground. Again one more comparison here. If we supposed to fill the cup, ஒரு கப்பில் சம்திங் we are going to pourனா எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம அதுக்குள்ளே அதை வந்து போர் பண்ணுவோம். டு ஃபில் த கப்பை ஓவர்ஃப்ளோ ஆகாமல் போர் பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்கே பாய்ஸ் வந்து வெரி கேர்ஃபுல்லி தே கிளைம் த ட்ரீ. எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகிறாங்களோ தே நோ வெரி வெல் எப்படி கீழே பத்திரமா வந்து சேரணும், எப்படி சீக்கிரமாக எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக மறுபடியும் வந்து அந்த கிரவுண்டுக்கு வரணும் அப்படின்றது தே நோ வெரி வெல். ஸோ அந்த ஒரு கேர்ஃபுல்னஸும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத இந்த ஒரு கப்பில் வந்து நம்ம எப்படி போர் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுவோமோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த விளையாட்டை விளையாடுவாங்களாம். ஸோ வாஸ் ஐ ஒன்ஸ் மை செல்ஃப் எ ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸ் அண்ட் ஸோ ஐ ட்ரீம் ஆஃப் கோயிங் பேக் டு பி அண்ட் இட்ஸ் வென் ஐ ஆம் எ வியரி ஆஃப் கன்சிடரேஷன். அகைன் இதுவும் ஒரு ஃபேமஸ் லைன். என்னென்னா இங்கே அவர் என்ன
பண்ணுறாருன்னா இந்த பாய்ஸை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அகைன் அவருடைய அந்த நாஸ்டாலஜியா, தட் இஸ் அவருடைய அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸ்க்கு போகிறாரு. நானும் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மை செல்ஃப் எ ஃபிங்கர் ஆஃப் பர்ச்சஸ் தான் அண்ட் ட்ரீம் ஆஃப் கோயிங் பேக் டு பி. மறுபடியும் எனக்கு அந்த மாதிரி போகணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது. பிகாஸ் இந்த வேர்ல்டு என்னென்னா வேரி ஆஃப் கன்சிடரேஷன், ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ், சஃபரிங்ஸ், பெயின்ஸ், இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே அண்ட் லைஃப் இஸ் டூ மச் லைக் எ பாத்லெஸ் வுட். இந்த ஒரு வேர்டு, இந்த ஒரு லைனும் த பாத்லெஸ் வுட், இது வந்து டேன்ட்டோட இன்ஃபெர்னோ அப்படின்ற அந்த போயமோட கேண்டோ 13 ஃபஸ்ட்டு லைனாக இதை அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. மைட் பி ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் லைன். அண்ட் வேர் யுவர் ஃபேஸ் பேர்ன்ஸ் அண்ட் டிக்கல்ஸ் வித் த காப்வெப்ஸ் நமக்கு நல்லா தெரியும். அதில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்றது தெரியும். ஸோ நம்மளுடைய லைஃப்லேயும் நம்மளுடைய அந்த லைஃப் எப்படி இருக்குன்னா இந்த காப்வெப்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த சிக்கல்களோட வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ப்ரோக்கன் அக்ராஸ் இட் அண்ட் ஒன் ஐ இஸ் வீப்பிங் ஃப்ரம் எ ஃபிக்ஸ் ஹேவிங் கிளாஷ்ட் அக்ராஸ் இட் ஓப்பன். I had liked to get away from the earth a while and then come back to it and begin over. May not fate willfully misunderstand me. அதனால் இவர் இங்கே என்ன மென்ஷன் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதான். அதை வந்து நம்மளுடைய அந்த ஹியூமன் பீயிங்ஸோட ப்ராப்ளம்ஸை ஹி ஹாஸ் கம்பேர்ட் வித் த காப்வெப்ஸ். அதனுடைய அந்த லைன்ஸை நம்மளால் வந்து கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய லைஃப்பும் அப்படி தான். அதுக்காக பெர்மனண்ட்டாக இவர் வந்து போகணும்னு நினைக்கல. ஹி வாண்ட்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு, ஃப்ரம் திஸ் கோல்டு ரேஷ்னாலிட்டி ஃபார் அ டைம் பீயிங். கொஞ்ச நேரத்துக்காக தான், ஒரு ரிலாக்ஸுக்காக தான் அவர் வந்து அந்த பர்ச்சஸ் ஏறி கொஞ்சம் இந்த வேர்ல்டுடைய இந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸுக்காக போகணும். மறுபடியும் ஹி வாண்ட்ஸ் டு பேக், மறுபடியும் வரணும்னு தான் நினைக்கிறாரு. கண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் பெர்மனண்ட்டாக இந்த வேர்ல்டை விட்டு போகணுன்றது அவருடைய இன்டென்ஷன் இல்லை. அண்ட் ஆஃப் கிராண்ட் வாட் ஐ விஷ் அண்ட் ஸ்நாச் மீ அவே நாட் டு ரிட்டன். நான் சேஃபாக திரும்பி வருவேன்ற ஒரு ஷூரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவர் அந்த ஒரு விஷயத்தையே பண்ணுவாராம். பிகாஸ் ஹீ நோஸ் தட் எர்த் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் லவ். ஐ டோன்ட் நோ வேர் இட்ஸ் லைக்லி டு கோ பெட்டர். ஸோ அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர், த எர்த் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் லவ். வேறு எதுவுமே கிடையாது. எர்த்தை தாண்டி வேறு பெட்டர் பிளேஸ் எனக்கு தெரியவே தெரியாது. எர்த் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் லவ் அண்ட் ஐ ஹேட் லைக் டு கோ பை கிளைம்பிங் எ birch tree and climb black branches up a snow white trunk and toward heaven till the tree could bear no more but dipped its top and set me down again. ஸோ நானும் அந்த birch treeல climb பண்ணி போகணும். கொஞ்ச நேரம் தான் தட் இஸ் ஒரு டைம் பீயிங்க்கு தான். டுவர்ட் ஹெவன், மறுபடியும் நான் இந்த ஏர்த்துக்கு மறுபடியும் திரும்பி வரணும். கொஞ்ச நேரம் இந்த ஏர்த்துடைய அந்த ப்ராப்ளமில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக நான் போகணும். ஆனால் திரும்பி வந்துடணும். தட் வுட் பி குட் போத் கோயிங் அண்ட் கம்மிங் பேக். ஒன் குட் டூ வேர்ஸ் தேன் பி எ ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸ். ஹியர் அவர் இவருடைய அந்த ஐடியாவை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, that is he likes the idea of a vacation from the troubles of life as long as it only vacation, not a permanent situation. ஒரு ஹாலிடேஸ்க்கு ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக டைம் பீயிங்க்கு போகணும். ஆனால் அந்த ஹாலிடேஸ்க்கு நம்ம போகிற அந்த வெக்கேஷன் அங்கேயே இருந்துட மாட்டோம் இல்லையா. மறுபடியும் நம்மளுடைய அந்த மதர்லேண்டுக்கு திரும்பி வந்துடும், நம்மளுடைய வீட்டுக்கு திரும்பி அந்த மாதிரி இந்த ஏர்த்தில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு ரேஷ்னாலிட்டிஸ், இந்த ஏர்த்தில் இருக்கக்கூடிய அந்த சஃபரிங்ஸ்லேருந்து கொஞ்ச நேரம் நான் வந்து ரிலாக்ஸுக்காக இந்த birch ட்ரீயை வந்து கிளைம் பண்ணி போயிட்டு மறுபடியும் நான் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா திரும்பி இந்த ஏர்த்துக்கு சேஃபாக வந்துன்ற அந்த ஒரு அஷூரன்ஸ் கிடச்சா மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன். டெஃபினட்டாக நான் திரும்பி வந்துடணும். பிகாஸ் அக்கார்டிங் டு திஸ் ஸ்பீக்கர், நோ, எர்த் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் லவ். ஓகே, தேங்க்யூ.